سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அடுத்து பெண்களுக்கான சில செய்திகளை சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அன்பிற்கினியவர்களே, பெண்களுக்கு நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். பெண்களுக்கு நிறைய செய்திகள் நமக்கு தினம் தினம் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். நாம் 1-2 செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளை நம்ம இங்கே சொல்லுவோம். இன்னைக்கு சமீப காலமாக இந்த அரசியலில் அஜித் என்ன அரசியல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அரசியல் நாம் பேச வரலை. அரசியல் சம்பந்தமாக நடைபெற்ற இந்த உலகத்தில் ஏற்பட்ட இந்த சில காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மனவேதனை ஏற்படுகிறது. ஒரு பாட்டு ஒன்று கூட கேட்டிருப்பீங்க நீங்கள். இப்போ ஒரு பாட்டு ஒன்று நம்ம கேரளத்தூர் தாஜுதீன் அவர்கள் பாடிய ஒரு பாட்டு ஒன்று கூட சமீபத்தில் இப்போது இந்த வாரத்துக்குள்ளே கேட்டிருப்பீங்க. வீண் குல பெண்ணு வீண் குண பெண்ணு, வீண் குல பெண்ணுன்னு சொல்லி நாகூர் ஹனீஃபா அவங்க பாடினாங்க. இப்போ இவர் பாடுறாரு வீண் குல பெண்ணு வீண் குண பெண்ணு. முதல்ல வீண் குலம், அப்புறம் வீண் குணம், ரெண்டையும் சொல்லி வீணான பெண்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா, சில பெண்களை வருத்தத்தோடு அந்த பாடலிலே பாடி இருப்பதை நாம் பார்க்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பிற்கினியவர்களே, ஒரு நடிகருக்கு பின்னால் அவர் அரசியல் தலைவராக தன்னை பரிணாமப்படுத்தி கொண்டால் வந்துவிட்டார் என்பதற்காக வேண்டி நம்முடைய பெண்கள், மற்ற பெண்களை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நாம் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை, சந்தர்ப்பம் இல்லை. அவங்களையும் எடுத்துக்கொண்டால் நல்லதுதான். ஆக அன்பிற்கினியவர்கள், நம்முடைய பெண்களுக்காக நான் சொல்லுகிறேன். நம்ம பெண்கள்லாம் யாரும் அப்படி இல்லை, அது மாதிரியான சிந்தனை உடையவங்க இல்லை. ஆனாலும் அவைகளெல்லாம் இந்த இப்போ நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்திலே நாம் இந்த செய்திகளை இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. அன்பிற்கினியவர்களே, என்னன்னு சொன்னா, என்னுடைய கணவனை விட எனக்கு அந்த நடிகரின் பெயரை சொல்லி, நடிகருடைய பெயரை சொல்லி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று புர்கா அணிந்திருக்கிற பெண், புர்கா அணியாத பெண் அல்ல, புர்கா அணிந்திருக்கிற பெண் சொல்லுகிற அந்த செய்தி என்னங்க, என்னுடைய கணவனை விட எனக்கு அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு பெண் சொல்லுகிறார், அந்த நடிகருக்கு நீ ஓட்டு போடலன்னா உன்னை நான் தலாக்கு விட்டுருவேன், உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். பெண்களுடைய அந்த வார்த்தைகளை சொல்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு பெண், ஏறத்தாழ 50 வயது மதிக்கத்தக்க இன்னொரு பெண், புர்கா அணிந்திருக்கிற பெண் தான், ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகிறார். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியே பார்த்துட்டு வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும் பொழுது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் வெள்ளிக்கிழமை தொழுவதை விட்டுட்டு கூட நான் இங்கே வந்து இந்த படத்தை பார்த்திருக்கேன். ரொம்ப அருமை இந்த படம், ரொம்ப அருமை. நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன், இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். எதுக்குங்க, எங்கே என்ன துஆ? படம் நன்றாக ஓட வேண்டுமா? அது கருத்து, நல்ல கருத்து இருக்கலாம், கெட்ட கருத்துகள் இருக்கலாம், அதை நாம் சொல்ல வரவில்லை. சமூகத்திற்கு தேவையானது இருக்கலாம், சமூக கேடுகள் இருக்கலாம், அதை பற்றி நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த பெண் சொல்லுகிற வார்த்தை என்ன, இந்த படத்தில் நடித்தவருக்காக வேண்டி, அந்த படத்திற்காக வேண்டி நான் ரப்பிடத்திலே துஆ செய்கிறேன், தொழுகையை விட்டுவிட்டு வந்து நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு புர்கா போட்ட பெண்களை நாம் பார்த்தோம். இன்னும் பாருங்க, ரொம்ப மன வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. காபத்துல்லாவிலே சென்று, எங்கெங்க, காபத்துல்லாவிலே சென்று ஒரு பெண் அங்கே துஆ செய்கிறார். இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம், முன்னால் இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு நடிகரின் பெயரை சொல்லி, புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியலில் வந்திருக்கக்கூடிய அந்த நடிகரின் பெயரை சொல்லி காபத்துல்லாவிலே, ரப்பே அவருக்கு நீ ஆட்சியை கொடு, எங்களை அவர்தான் ஆள வேண்டும், தமிழகத்தை அவர்தான் ஆள வேண்டும், உன்னுடைய இந்த காபத்துல்லாவிலே நின்று நான் கேட்கிறேன். அந்த பெண் சொல்றேங்க, இந்த காபத்துல்லாவிலே உன்னுடைய இந்த ஆலயத்தில் இருந்து நான் கேட்கிறேன் என்று ஒரு பெண் துஆ செய்கிற அளவிற்கு நம்முடைய புர்கா போட்ட பெண்களுடைய மனோநிலை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நாம் எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய ஈமானை எந்த அளவுக்கு நாம் என்ன செய்யுங்க, பாதுகாக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத்தி வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. நீங்க
இந்த ஹதீஸ் நமக்கு எல்லாத்துக்கும் மொழிபெயர்ப்பு நமக்கு தெரியும். எண்ணங்களின் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களும் இருக்கிறது. யார் எடை எண்ணுகிறார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். நீங்க என்ன எண்றீங்க? நடிகர் வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். எனக்கு மார்க்கம் வேண்டாம், எனக்கு நபி வேண்டாம், எனக்கு ரசூல் வேண்டாம், எனக்கு திருமறை வேண்டாம், எனக்கு தொழுகை வேண்டாம், நோன்பு வேண்டாம், என்னுடைய முஃமினான கணவன் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டுவதெல்லாம் அதோ அந்த நடிகர், அதோ அந்த தலைவர் என்று வேண்டுகிற அளவிற்கு என்று சொன்னால் அதையே அல்லாஹ் நாளை கொடுத்து விடுவான். ஏன்? மஅமன் அஹப்ப அல் மர்உ மஅமன் அஹப்ப. நாம் யாரை இந்த உலகத்திலே நேசித்தோமோ நாளை அவரோடு தான் நாம் சுவனத்திலேயோ நரகத்திலேயோ நாம் இருப்போம். ஆக ஒரு நடிகரை நேசித்தால், ஒரு வீணான நடிகரை நேசித்தால், அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே, இஸ்லாமியர்களை எல்லாம் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரித்து படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நபரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த நபர் எங்கே இருப்பார்? நாளை அந்த நபரோடு தான் நானும் இருக்க வேண்டும். இந்த புர்கா போட்ட பெண்களும் அங்கே இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இதை நாம் மன வருத்தத்தோடு நாம் இங்கே பதிவு செய்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் குறிப்பாக சகோதர சகோதரிகளே, இது பெண்களுக்கு மட்டுமானதல்ல, ஆண்களும் கூட அதில் விதிவிலக்காக இருக்கலாம். அரசியலில் நீங்க யாரை வேணாலும் நேசிங்க, அது நம்ம சொல்ல வரல. அரசியலில் நீங்கள் யாரை வேண்டுமானால் தலைவராக எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு ஒரு தகுதி இருக்கிறதா என்பதை மட்டுமே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பிற்கினியவர்களே, அது அரசியலாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டுமே தவிர அவன்தான் என் கணவனை விட உயர்ந்தவன், என்னுடைய தகப்பனை விட உயர்ந்தவன், என்னுடைய ரசூலை விட உயர்ந்தவன், என்னுடைய மார்க்கத்தை விட உயர்ந்தது என்று சொல்லி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, அங்குதான் சிக்கல் இருக்கிறது, அங்குதான் வருத்தத்திற்குரிய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கும். அன்பிற்கினியவர்களே.